ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஏஞ்சல்ஸ் டிசைனர் சந்தியா. இந்த ஏஞ்சல்ஸ் தான் நாங்கள் வந்து டிசைனர். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த குந்தன் நெக்லஸ் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னுட்டு இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்காக வந்து நான் வந்து பாப்பாலாம் குத்துற ரீத்து கிளிப்பு வந்து எடுத்திருக்கேன். அது பாப்பா கழுத்து சின்னதாக இருக்கனால நான் வந்து நல்லா குறுக்கிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த மாதிரி குறுக்கி விரித்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அதை ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பர் எடுத்து நல்லா அதை வந்து அந்த வட்டத்தை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு வந்து நெக்லஸுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு டிசைன் வேணும், அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் நமக்கு ஹெவி டிசைன் வேணும், சிம்பிள் டிசைன் வேணும், நம்ம வந்து இதை வந்து குறித்து வச்சுக்கலாம். இது மேலே தான் நம்ம வந்து OHP ஷீட்டு வச்சு இந்த மார்க்கு மேலேயே வந்து நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்து இது இதை செஞ்சுட்டேன், வீடியோ எடுக்கலை. இப்போ உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன். ஒரு OHP ஷீட் எடுத்து நான் வந்து இந்த சைஸுக்கு வந்து செஞ்சுட்டேன், அதனால் அப்படி தெரியுது. இப்படி தான் வச்சு OHP ஷீட்டில் மேலே வச்சு பால் பின் வச்சு இதை வந்து நல்லா குத்தி வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு லைனை வந்து இந்த வட்டம் போட்டிருக்கோம்ல, அந்த வட்டத்துக்கு மேலே B7000 க்ளூ வச்சு ஒட்டி, க்ளூ பென்னும் க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. நான் என்ன ஸ்டோன் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் சில்வரு, ஒயிட்டும் சொல்லலாம், சில்வரும் சொல்லலாம். அதுதான் ஃபஸ்ட் லைனுக்கு வந்து நான் வச்சுருக்கேன். செகண்ட் லைனுக்கு வந்து நான் ஐ ஷேப்பில் வச்சுருக்கேன், ஒயிட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னும் 2 நாள் இன்னொரு நெக்லஸ் வீடியோ வரும். இது வந்து ஒரு ஆளுக்கு தான் செஞ்சுருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து செஞ்சுருக்கேன். அடுத்த ஆளுக்கு இன்னொன்று செய்யணும். அப்போ வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் என்னென்ன செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்கொயர் ஸ்டோன் வந்து தான் ஒட்ட போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன் அந்த வட்டத்துக்கு மேலே. செகண்ட் லைன் வந்து ஐ ஷேப்பு, அதையும் இந்த வட்டத்துக்கு மேலே க்ளூ வச்சு ஒட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ வச்சு தான் ஒட்டணும், இல்லைன்னா அது காஞ்சி போயிடுது இந்த க்ளூ சீக்கிரம். கொஞ்சம் ஒட்டிட்டு திருப்பி க்ளூ வச்சுட்டு கொஞ்சம் ஒட்டிட்டு இப்படி தான் பண்ணுறேன். தேர்ட் லேயர் பாருங்கள், இது ரைன் ஸ்டோனு. இந்த ரைன் ஸ்டோனை வந்து நான் தேர்ட் லேயருக்கு வந்து ஒட்டியிருக்கேன். இந்த பாப்பாவுக்கு வந்து கழுத்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறனால நான் தேர்ட் லேயர் வந்து ஹெவி ஒர்க் வச்சுருக்கேன். 2 லேயர் வந்து சிம்பிள் ஒர்க்காக வச்சுட்டு. ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுக்காதனால, ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக எடுக்கணும், அதனால் என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியாதனால நான் வந்து மல்டி கலரில் வச்சுருக்கேன். கோல்டன் கலரு, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, நடுவில் பிங்க்கு, இதே மாதிரி தான் அந்த பக்கமும் வச்சுருக்கேன். இந்த ரைன் ஸ்டோன் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். அந்த ரைன் ஸ்டோனுக்கு கீழே சுற்றியும் வந்துட்டு நான் இந்த ஸ்கொயரே ஒட்டிக்கிறேன். க்ளூ போட்டு ஒட்டிட்டு அப்புறம் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த பால் பின் எடுத்துகிட்டு நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஜுவல்லரி மேக்கிங், ஆரி கண்டென்ட்லாம் இனிமேல் போட போகிறோம். அடுத்து என்ன வீடியோ போடலாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால கட் பண்ண முடியல. இந்த ஹேங்கிங் எப்படி தொங்க போகிறதுன்னு மட்டும் நான் வீடியோ எடுக்கலை. இது எப்படின்னா உள்ளே வந்து இது OHP ஷீட்டில் நம்ம ஒட்டினோம். பின்னாடி அந்த OHP ஷீட்லேருந்து ஒட்டி இப்போ வந்து ஊதுபத்தி போட்டு நல்லா வந்து லெவல் பண்ணி எடுத்துருக்கோம்.
இந்த பின்னாடி வந்து வேக்ஸ் சீட் ஒட்டியிருக்கோம். அந்த வேக்ஸ் சீட் ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி பேச்சஸில் வந்துட்டு இந்த ஐபின்னு, இது வந்து ஐபின்னு, இந்த ஐபின்னை இந்த அளவு கட் பண்ணி இந்த இதில் வந்து ஒட்டி பின்னாடி வந்து வேக்ஸ் சீட் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு ஐபின்னு, இந்த எண்டில் ஒரு ஐபின்னு, இந்த எண்டில் வந்து ஒரு ஐபின்னு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஒட்டி அது மேலே தான் நான் வேக்ஸ் சீட் ஒட்டி நல்லா காய வச்சுருக்கேன். இந்த ஹேங்கிங் பீடு வந்து இது வந்து ஹெட் பின்னு, இது வந்து ஐ பின்னு, இது வந்து ஹெட் பின்னு. இந்த ஹெட் பின்னை இந்த ஹேங்கிங் இருக்குங்களா, இந்த ஹேங்கிங்குள்ளே விட்டு ஹேங்கிங்குள்ளே இந்த மாதிரி விட்டு இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இந்த அளவு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது வந்து ப்ளையர் வச்சு வளைச்சி விட்டுட்டு இங்கே ஐபின்ல மாட்டிருக்கோம்ல அதில் வந்து கொக்கி போட்டு மாட்டி இது வந்து இறுக்கி விட்டுட்டேன். இதே மாதிரி தான் எல்லா பேட்சுக்கும் செஞ்சுருக்கேன். அடுத்த நெக்ஸ்ட்டு இன்னொரு நெக்லஸ் இருக்குது, 2 நாள் அந்த வீடியோ வந்துடும். ஒரு ஆளுக்கிட்ட இப்போ நெக்லஸ் செஞ்சுருக்கோம், அடுத்த ஆளுக்கு செய்யும்போது நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நெக்லஸ் எப்படி இருக்குங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.